ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏகாதேசி தோன்றிய விரதத்தை பற்றிய விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மூன்றாவது பகுதி. ஏகாதேசியின் விரதத்தின் மகிமையை பார்வதி தேவி சிவபெருமான் கேட்க, சிவபெருமான் இந்த ஏகாதேசி விரதத்தில் 4 அம்சங்கள் தலையானது முக்கியமானது என்று சொன்னார். அதில் நேற்று 2 விஷயங்களை பார்த்தோம். இன்று மூன்றாவது விஷயம், காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை, அல்லது பாவங்களை போக்கும் கங்கை நதியை விட தூய்மையான தீர்த்தம் இல்லை. அடுத்து 4வது, மேலே சொன்ன காயத்ரி மந்திரம், தாய், கங்கை ஆகிய 3ம் எவ்வளவு உயர்வானவை. அதே போல விரதங்களில் ஏகாதசி விரதமே முதன்மையானது. ஏகாதசிக்கு இணையாக வேறொரு விரதம் கிடையாது. மற்ற விரதங்கள் குறிப்பிட்ட பலன்களை தரும். ஆனால் ஏகாதசி விரதம் ஒருவருடைய 7 பிறவி பாவங்களையும் எரிக்கும் வல்லமை கொண்டது என்று சொல்லப்படுகிறது. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 1, மனம் 11. இந்த 11 புலன்களையும் அடக்கி இறைவனிடம் செலுத்துவதாலேயே இது விரதங்களின் ராஜா என்று சொல்லப்படுகிறது. ஏகாதசி தேவி விஷ்ணுவின் அம்சமாக தோன்றியவள் என்று சொன்னோம் அல்லவா? அன்று விரதம் இருப்பவர்கள் விஷ்ணுவின் நேரடி பாதுகாப்பை பெறுகிறார்கள். சுருக்கமாக சொல்லுவனென்றால், மந்திரங்களில் காயத்ரி எப்படியோ, தெய்வங்களில் தாய் எப்படியோ, அப்படியே விரதங்களில் ஏகாதசி என்பதுதான் இந்த ஏகாதசி விரதத்தின் சாராம்சம். ஆக முடிந்தவர்கள் ஏகாதசி விரதம் இருக்கலாம், நல்ல பணங்களை கிடைக்கும். சரி, இது எப்படி விரதம் இருப்பது என்று கேள்வி வருகிறது அல்லவா? இதற்கு காலையில் நீராடி தூய ஆடை அணிந்து விளக்கேற்றி விரதத்தில் இருக்கிறேன் என உறுதியெடுத்து செய்தல், விஷ்ணு புராண கதைகளை படித்தல் அல்லது கேட்டல், உறக்கத்தை தவிர்த்தல், துளசி மாடத்திற்கு விளக்கேற்றுதல், முடிந்தவரை உறங்காமல் பஜனைகள் அல்லது விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்தல். ஏகாதசி என்று எக்காரணம் கொண்டும் அரிசி உணவு உட்கொள்ளக்கூடாது. இது அசுரனின் அம்சம் தங்கியிருப்பதாக ஐதீகம். ஆக ஏகாதசி விரதம் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஏகாதசி விரதத்தை முறையாக முடிக்கும் முறைக்கு பாரணை என்று பெயர். விரதத்தின் முழு பலனும் சித்திப்பது இந்த பாரணையை சரியாக செய்வதுதான் உள்ளது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.